அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது உங்கள் கான்கோரெக்டரி, நான் உங்கள் பாலாஜி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் 2025 உங்களுக்கு என்ன மாதிரியான காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் கட் ஆஃப்க்கு, அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். என்னென்ன காலேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது உங்களாலேயே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் என்னன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸாக நம்ம கைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா 5th பேட்ச். ஸோ நம்ம பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லேப்டாப் வச்சிருந்தாலும் சரி, இல்லை மொபைல் வச்சிருந்தாலும் சரி, இல்லை டேப்லெட் வச்சிருந்தாலும் சரி, எனி டிவைஸ் கோ டு ப்ரௌசர். நம்ம எந்த ஒரு அப்டேட்ஸ், எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு வெப்சைட்டில் தான் பண்ணுவோம், டிஎன்ஏ ஆன்லைன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், tnaonline.org. ஸோ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி உங்களுக்கு ஆன்லைன் தான். ஸோ ஆன்லைனில் தான் நடக்கும். நீங்கள் சாய்ஸஸ் என்னென்ன காலேஜஸ்லாம் எனக்கு வேணும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஆ முதல் அக்கு வரை நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதாவது A to Z வீடியோ கவுன்சிலிங்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம போயாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே டீட்டெயில்ஸ் அபவுட் TNA 2025 வில் பி அப்டேட்டட் ஹியர் ஷார்ட்லின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் யுவர் ரிசல்ட் அவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னென்ன டேயில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்கும் எல்லாமே சொல்லுவாங்க. பட் ப்ரியர் டு தட் அவங்க நமக்கு கட் ஆஃப் மார்க்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ நாள் இந்த டேட்டா நமக்கு அவைலபிளாக இருக்கும்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சம்டைம் இந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் இருக்கும் போது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியும்ல, லைக் உங்கள் மேக்ஸ் மார்க்கை அப்படியே எடுத்துக்கோங்க. அஃப்கோர்ஸ் ரிசல்ட் வரல, சும்மா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சும்மா. ஓகேவா? ஐ எம் நாட் அ ரோபோட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் போய்கிட்டிங்கன்னா ஸோ இல் டேக் சம் டைம். ஓ யா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப், இட்ஸ் அ ப்ளூரல். ஸோ அப்போனா நிறைய இயர்ஸ் பார்த்துக்கலாம். 2020 2024 வரைக்கும் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒன்று இப்போ 2024 பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 199.5 பிசிக்கு கிடச்சிருக்கு, 198.5 பிசிஎம் கிடச்சிருக்குது. ஆனால் என் கட் ஆஃப் 195 தான். எனக்கு கிடைக்குமான்ற சந்தேகம்லாம் வேணாம். +or-10 வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். அதாவது 10 அதிகமாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, 10 கம்மியாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஐடியா கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு காலேஜில் எப்படி போயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இயரை சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் 2023 சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து 2 செலக்ட் நமக்கு இருக்கு. ஒன்று கட் ஆஃப் வச்சு பார்க்கலாம், இன்னொன்று ரேங்க் வச்சு பார்க்கலாம். ஸோ ரேங்க்குன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக கொடுப்பாங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணோன்னா அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ வரைக்கும் கட் ஆஃப் வச்சுக்கலாம். கெட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 2023 வருஷம் லோட் ஆகும். ஸோ இப்போ அதான் லோட் ஆகிட்டு இருக்கு. ஆஸ் யூ கேன் சி கீழே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2023 வந்துருச்சு. ஸோ இப்போ காலேஜ் கோடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒவ்வொரு காலேஜுக்குமே ஒவ்வொரு கோடு இருக்கும். உதாரணத்துக்கு SSN காலேஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், சென்னையில் இருக்குது. அதோட காலேஜ் கோடு 1315. அதை என்ட்ரு பண்ணிட்டு இங்கே சர்ச் அடிச்சிங்கன்னா SSNல எவ்வளோ போயிருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சிவில் BC 184 போயிருக்கு. இப்போ என் கட் ஆஃப் 180 தான் இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் நீங்கள் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? நான் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ எனி காலேஜ் யூ கேன் சர்ச் ஃபார். லைக் 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ் அண்ணா யூனிவர்சிட்டி MIT கேம்பஸ். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2006 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூரில் போயிடும். PhD 2005 உங்களுக்கு GCT வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் காலேஜ் நேம் வச்சு கூட செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்ட்ரிக்ட் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். எனிதிங் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இயர் வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். 2020 நம்ம பார்க்கலாமா? கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். கெட் டீடைல்ஸ் கொடுத்துட்டு அண்ணா யூனிவர்சிட்டியை நம்ம பார்க்கலாம். ஸோ போனோன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் 2 இருக்குது. ஆக்சுவலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்னு இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் போக போக. தட் இஸ் த ரீசன் ஐ டோல்டு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு அப்டேட்ஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. டைம் நிறையா இருக்குது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு ரிசர்ச், தட்ஸ் ஆல். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இந்த செகண்ட் பார்ட் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ ரேங்க்னா என்ன? 2 ரேங்க் இருக்கும். ஜென்ரல் ரேங்க்னு ஒன்று இருக்கும், கம்யூனிட்டி ரேங்க்னு இருக்கும், ஒரு ரவுண்டுன்னு. தெர் வில் பி லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ நம்ம கையில் மார்க்கும் இல்லை. நம்ம இப்போ சர்ச் பண்ணுறது எல்லாமே என்னென்ன காலேஜஸ்லாம் நல்ல காலேஜ் அப்படி போடுறோம். நம்ம சேனல்லுமே நான் தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன். டாப் 10 காலேஜ், டாப் 20 காலேஜ், டாப் 50 காலேஜ். ஓகேவா? ஸோ பிளைண்ட்லி ஒரு பர்சனை நீங்கள் நம்பாதீங்க. இப்போ நான் ஒரு காலேஜ் நல்ல காலேஜ் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். AAEE காலேஜ் நல்ல காலேஜ் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பிளைண்ட்லி நம்பக்கூடாது. ஸோ நான் இல்லை, நீங்கள் எந்த ஒரு பர்சனையும் நீங்கள் பிளைண்ட்லி நம்பக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் அந்த காலேஜ் பற்றி ரிசர்ச் பண்ணி பாருங்கள். நவடேஸ் ஆன்லைனில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பட் அதை காட்டிலும் அந்த கல்லூரியில் படித்த ஒரு சீனியர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. அந்த காலேஜில் எப்படி இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட்டு, ஃபீஸு, ஸ்டாஃப், டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ்,
ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து நல்ல எஃபெக்டிவாக நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? யா, தட்ஸ் இட். உங்களுக்கு தெரிய வந்திருக்கணும். இது நீங்கள் மொபைலில் கூட யூஸ் பண்ணலாம், ஆஸ் ஐ டோல்ட் இயர்லியர். ஓகேவா? ஓகேப்பா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய். உங்கள் டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?